வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கள் சேனலோட நோக்கம் என்னென்னா, நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை பொதுமக்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்குறது. இன்றைக்கி நான் பேச போகிறது நான் காம்ப்ளைன்ஸ் வித் மெடிகேஷன். இல்லைனா இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அட்ஹியரன்ஸ் வித் மெடிகேஷன். பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் அவங்களோட மாத்திரையை சரியாக போட்டுக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் நான் காம்ப்ளைன்ஸ். அது வேணுக்குன்னே அப்படி செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் லோ சுகர். ரொம்ப சர்க்கரை நோய் மாத்திரைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது, ரொம்ப ஹெவி டோஸ் இருக்கும்போது சில பேருக்கு அதனால் திடீர்னு லோ சுகர் ஏற்படலாம். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். லோ சுகர் ஹை சுகரை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் அந்த மாத்திரைகளை விட்டுருவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஆயுர்வேதா, நேச்சுரோபதி இந்த மாதிரியான மருத்துவத்தை தேடி போவாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், அவங்க அடியரண்டாக இருக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அடிக்கடியான மாத்திரை போடுற மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சில பேரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்றதுக்கு பின்னாடி 2 மாத்திரை, இதே மாதிரி 3 வேளையும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெறுத்து போய் அந்த சில மாத்திரைகளை அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதை விளக்கிறதுக்கு தான் இந்த உதாரணம். இவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், 44 வயது. அப்படியே ரொம்ப அவருக்கு மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும். ரொம்ப அவர் டாக்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு இன்னும் வெயிட்டிங் நிறையா இருக்கும். அதனால் அவருக்கு சாப்பாடு டைம்னு ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு டைம் கிடையாது. அதனால் அவருக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் எழுதின மாத்திரையில் அவர் மோஸ்ட் ஆஃப் த மாத்திரையை நாளில் போடுற மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டு வெறுமே அவர் ராத்திரி போடக்கூடிய மாத்திரைகளை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தார். ஸோ என்கிட்ட ஹை சுகரோட தான் வந்தார். ஸோ நான் அவருடைய ஃபுல்லாக ஒரு நாளைக்கான ஆக்டிவிட்டீஸ் கேட்கும்போது, ஒரு நாள் ஃபுல்லாக அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ஃபுல்லாக மீட்டிங்ஸு, டாக்டருக்கு பார்க்க வேண்டியது. அதனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. அதனால் நான் அவர்கிட்ட அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து, சார் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறேன், எல்லா மாத்திரைகளையுமே ராத்திரி தானே போட்டுக்க முடியும், அப்படியே எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி, இப்போல்லாம் எங்கள் மருத்துவத்தில், சர்க்கரை மருத்துவத்தில் நிறைய 24 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய மாத்திரைகள்லாம் நிறைய வந்துடுச்சு. சஸ்டெயின் ரிலீஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் ஒரு தடவை நீங்கள் போட்டால் போதும், 24 மணி நேரமும் அது சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு 3 மாத்திரைகளை அவருக்கு நான் எழுதி கொடுத்தேன். ராத்திரி மட்டும், அதாவது சாப்பிட்ற டின்னருக்கு அப்புறம் போட்டுக்கிற மாதிரி. அவரும் அதை போட்டுக்கிட்டாரு. அப்புறம் வாரம் 2 தடவை எனக்கு ஆஸ் யூஷுவல் அந்த குளுக்கோமீட்டர் ரீடிங்ஸ் எல்லாம் அனுப்புனார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது கட்டுக்குள்ளே வரல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 வாரத்தில் அந்த டோஸை அட்ஜஸ்ட் பண்ண அவருக்கு 3 வாரத்திலே நல்லா கட்டுக்குள்ளே வந்துருச்சு சுகர் லெவல்ஸ். ஸோ இந்த உதாரணத்துக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு சர்க்கரை மாத்திரைகள் உட்கொள்றதுல ப்ராப்ளம் இருக்குது. அதோட நிறைய தடவை உங்கள் டாக்டர் எழுதியிருக்காங்க, ஃப்ரீக்குவன்சி நிறையா இருக்குது, உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியல, இல்லை போட்டுக்க முடியல, இல்லை உங்களுக்கு சந்தர்ப்பம் முடியல, அந்த சாப்பாடு டைம் சரியில்லைன்னா உங்களோட மருத்துவரை அணுகி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் பேசணும். அவர்கிட்ட கலந்து ஆலோசித்து, சார் என்னால் ஒரு தடவை தான் மாத்திரை போட்டுக்க முடியும், மற்ற டைம்லாம் எனக்கு இல்லை, சாப்பாடு நேரம்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது அப்படின்றத உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி, ஒரு பர்சனலைஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல்ஸை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த நான் காம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனையால் தான் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு இருக்க தனிப்பட்ட பிரச்சனைகளை உங்கள் மருத்துவரிடம் கூறி உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனலைஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.